ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம அவ்வல் அப்பம் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். அப்பம்ங்கும் போது நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி, சிம்பிளா வீட்லயே ரொம்ப டேஸ்டா பண்ணிடலாம். கண்டிப்பா ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த அவ்வல் அப்பம் செய்யறதுக்கு நான் அவ்வல் எடுத்துக்கிட்டேன். அவ்வளை முதல்ல நம்ம மிக்சர் ஜார்ல நல்ல பவுடர் மாதிரி நம்ம அரைச்சு எடுக்க போறோம். அதனால நான் பயன்படுத்துற அவ்வல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் வெள்ளை அவ்வல் பயன்படுத்தியிருக்கேன். 2 கப்பு நான் எடுத்திருக்கேன். வெயிட்ல சொல்லணும்னா ஒரு 260 கிராம் வெயிட்ல இருக்கும். கப்புங்கும் போது ஒரு கப்புங்கிறது ஒரு 250 ml தண்ணி பிடிக்கிற சைஸ் இருக்கும். அதுல 2 கப்பு நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ நான் மிக்சர் ஜாருக்கு மாத்தி அதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம்ல இருந்து ஒரு 3 டைம் நல்லா பவுடர் மாதிரி மாற அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கொர கொரன்னு இருக்கக்கூடாது, நல்ல பவுடர் மாதிரி இருக்கணும். அதனால ஒரு 2 டயத்துல இருந்து ஒரு 3 டைம் நல்ல மிக்சர் ஜார்ல ஹை ஸ்பீட்ல வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பவுடர் மாதிரி மாறிடும். மாறின அவ்வளோ அப்படியே ஒரு செப்பரேட்டா ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோ நம்ம அரைச்சி முடிச்சக்கப்புறமா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம முதல்ல அரைச்சி வச்ச அவ்வளோ முழுசா நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரிசி மாவு ஒரு 1/4 கப்பு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். வெயிட்ல சொல்லணும்னா ஒரு 50 கிராம் அரிசி மாவு இருக்கும். அரிசி மாவு சேர்த்தக்கு அப்புறமா கோதுமை மாவு ஒரு 3/4 கப்பு நீங்க சேர்த்துக்கோங்க. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். கோதுமை மாவு சேர்த்தக்கு அப்புறமா ரவை வறுத்த ரவை ஒரு 1/2 கப்பு வறுத்த ரவை எடுத்துக்கிட்டேன். அதோட வெயிட் ஒரு 100 கிராம் இருக்கும். நான் கப்புன்னு சொல்றது ஒரு 250 ml தண்ணி பிடிக்கிற கப்புங்கிறது ஒரு கப்பு. அந்த கணக்குக்கு தான் நான் மாவு எல்லாமே எடுத்திருக்கேன். நம்ம மாவு எல்லாத்தையுமே எல்லாம் ஒண்ணா ஒரு பவுல்ல சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். ஒரு மாவோட ஒரு மாவு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஈவனா எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த அவ்வல் அப்பத்துக்கு தேவையான இனிப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இனிப்புக்கு நம்ம கிட்டத்தட்ட பாகு மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். அதனால ஸ்டவ்வில் கடாய் எடுத்து வச்சுட்டு மண்டவெல்லம் நான் 2 கப்பு நான் மண்டவெல்லம் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட வெயிட்ல சொல்லணும்னா ஒரு 400 கிராம் வெயிட்ல மண்டவெல்லம் இருக்கும். மண்டவெல்லம் சேர்த்தக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பாகு எடுக்கிற மாதிரி எடுக்க போகிறோம்னு சொன்னோம். தண்ணி அளவு தண்ணி நம்ம இந்த மண்டவள பாகுக்கும் நம்ம தண்ணி எடுக்கணும். அதே நேரத்தில் நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் வேக வைக்கிறதுக்கும் தண்ணி எடுக்கும். தண்ணி 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன், 4 கப்பு. அது கூட இன்னொரு ஒரு கப்பு, மொத்தம் 5 கப்பு. 1 லிட்டர் தண்ணி, அது கூட ஒரு 250 ml தண்ணி. 1 லிட்டர் 250 ml தண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. அளவு தண்ணி, அதனால தான் இவ்வளவு தெளிவா நான் சொல்றேன். தண்ணியை நம்ம சேர்த்து அது கூடவே ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துல இருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா தரன்னு நம்மளுக்கு கொதிக்கும் போது மண்டவளம் எல்லாமே நம்மளுக்கு நல்லா உருகிரும். மண்டவளம் எல்லாம் நம்மளுக்கு தண்ணியோட தண்ணியை கரைஞ்சக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நம்மளுக்கு ஒரு கம்பி பதத்துக்கு நம்மளுக்கு பாகு வரணும் அப்படின்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மண்டவளம் தண்ணியில நல்லா கரையணும், அவ்வளவுதான். நம்மளுக்கு நல்லா கரைஞ்சக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. தண்ணி ரொம்ப வத்திர வேண்டாம், அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டேன். மண்டவளம் எல்லாம் நம்மளுக்கு கரைஞ்சக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு மண்டவளத்துல சில துகள்கள் ஏதாவது இருக்கும், கல் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில தூசிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காட்டி அதை நல்லா வடிகட்டி ஒரு பவுலுக்கு நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். மாற்றி வச்ச பவுலை ஒரு கடாயில் நான் ஊற்றிக்கிட்டேன். அதாவது நம்ம மாற்றி வச்ச அந்த மண்டவள பாகை அப்படியே நம்ம கடாய்க்கு ஊற்றி ஸ்டவ்வை ஆன் பண்ணி அந்த மண்டவள பாகு லைட்டாக கொதிச்சு சூடாக ஆரம்பிச்சக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவையும் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்ச மாவையும் நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு அந்த மண்டவள பாகு ரொம்ப கொதிச்சும் இருக்கக்கூடாது, லைட்டாக தான் கொதிச்சிருக்கணும். உங்க எல்லாருக்குமே தெரியும், ரவெல்லாம் இதில் சேர்த்துருக்கிறனால அது உடனே தண்ணியை குடிச்சு இறுக ஆரம்பிக்கும். அது இறுகிறதுக்குள்ளேயே நம்ம இந்த ரவை எல்லாமே வேகணும், மாவு எல்லாமே நல்லா வேகணுங்கிறதுக்காண்டி ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மண்டவள பாகோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துலேயே அந்த மாவு அந்த பாகை எல்லாத்தையுமே நல்லா குடிச்சு நல்லா ரவை மாவு எல்லாமே நல்லா வெந்துடும். அடி பிடிக்க கூடாதுங்கிறது காரணத்துக்காண்டியும் ஸ்டவ்
ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கிண்டி விடுங்க. எவ்வளோ நேரம் நம்ம வந்து கிண்டி விடணும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு களி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரணும். நல்லா இறுகி வரணும். தண்ணி எல்லாமே நல்லா வத்தி ஒரு களி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து இறுக்கி விடணும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஓரளவுக்கு நம்மளுக்கு தண்ணியாக இருக்கும் போதே நம்ம நெய் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அது வந்து இருகாது. அதனால் நல்லா இந்த மாதிரி இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்ல ஒரு களி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷம் கழிச்சு வந்துடும். வந்தக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. அதே நேரத்தில் இனிப்பு எந்த லெவலில் இருக்கணும்னு நம்ம பார்த்துக்கலாம். நான் இனிப்பு பார்க்கும்போது இனிப்பு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருந்தது. இதுக்கப்புறம் நீங்கள் இனிப்பு எனக்கு கம்மியாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சீனி தான் வந்து சேர்க்கணும். நீங்கள் வந்து மண்டவளத்தை வந்து சேர்க்க முடியாது ஸ்ட்ரைட்டாக. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இனிப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சேர்க்கறதுக்கு தேவையே இருக்காது. நம்ம இனிப்பு பார்க்கும்போது இனிப்பு கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்து நல்லா வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடும் போது அது நெய் எல்லாத்தையுமே குடிச்சு திரும்பியும் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாறும். அந்த நேரத்தில் கூட ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் எந்த வரைக்கும் நீங்கள் சேர்க்கணும்னா நம்மளுக்கு களி கன்சிஸ்டன்சியில் சட்டியை பிடிச்சி கரண்டியை பிடிச்சி அந்த லெவலில் நம்மளுக்கு வந்து இருக்கும் நம்மளுக்கு மாவு. அந்த மாவை வந்து நம்ம கிட்டத்தட்ட அல்வா கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது சட்டியிலிருந்து ஓரளவுக்கு பிரிஞ்சு வர கன்சிஸ்டன்சிக்கு, கரண்டியிலிருந்து பிரிஞ்சு வர கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்து கையில் தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாத லெவலில் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்து கொண்டு வரணும். அதனால் நம்ம வந்து ஒரு 4 டீஸ்பூன் நெய் வந்து நம்ம சேர்த்து ரெகுலராக கிண்டி விடும் போது ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் கிண்டும் போது நம்மளுக்கு கரண்டியிலிருந்தும் நல்லா பிரிஞ்சு வரும். அதே நேரத்தில் நம்மளுக்கு கடாயிலிருந்து நல்லா பிரிஞ்சு வர கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து கிண்டி விட்டுருக்கேன். திரும்ப ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து கிண்டி விட்டுருக்கேன். கிண்டி விடும் போது எனக்கு நல்லா கரண்டியிலிருந்து விட்டு பிரிஞ்சு வந்துருச்சு. அதே நேரத்தில் கையில் தொட்டு பார்க்கும் போதும் கையில் வந்து எனக்கு மாவு வந்து நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. இப்போ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடச்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வந்து அப்பம் ஷேப்புக்கு வந்து நம்ம தட்டி எடுக்கணும். நம்ம சூடாகவே தட்டணும்லாம் தேவையே கிடையாது. ஓரளவுக்கு லைட்டாக வந்து ரூம் டெம்பரேச்சர்லாம் ஆறட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம கையில் வந்து நெய் வந்து கொஞ்சம் வந்து தடவி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா ரவெல்லாம் சேர்த்துருக்கறனால கையில் வந்து ஒட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் கையில் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் வந்து நெய்யை வந்து தேய்ச்சிட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து நீங்கள் அப்பம் மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்பம் மாதிரி தட்டி எடுக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். தெரிலனா ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. முதல்ல வந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா உருட்டி லைட்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதை அப்படியே நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ஒய்டாக வந்து தட்டி எடுத்துட்டிங்கன்னா இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு அப்பம் ஷேப்புக்கு வந்து கிடச்சிரும். இந்த ஷேப்பு கொண்டு வரும்போது ஒரு ட்ரிக் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து மொறுமொறுப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியான மாவு எடுத்து அதை நல்லா பட்டையாக, அதாவது ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்ப தகடாக வந்து நீங்கள் தட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது ரொம்ப மொறுமொறுப்பாக வந்து கிடைக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் கனமாக வேணும், உள்ள ஸ்டஃபிங் கொஞ்சம் நல்லா வந்து கனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கனமாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் மெல்லுசாக தட்டி எடுத்தீங்கன்னா ரொம்ப மொறுமொறுப்பாக கிடைக்கும். கனமாக தட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனமாக வந்து கிடைக்கும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை 2 விதமாக தட்டி எடுக்கனாலும் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லா மாவையுமே அப்பம் மாதிரி தட்டி எடுத்தக்கப்புறமா நம்ம வந்து கடாய் வச்சு நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து நான் கடலெண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். கடலெண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடலெண்ணெயை வந்து கடாயில் ஊற்றி எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா சுட ஆரம்பிச்சக்கப்புறமா ஒவ்வொரு அப்பமாக போட்டு ட்ராப் பண்ணி நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பத்தை வந்து எண்ணெயில் போட்ட உடனே நீங்கள் கரண்டியை வந்து போட்டுறாதீங்க. அப்பம் வந்து தானாகவே வந்து மேலே வரும். நீங்கள் உடனே கரண்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மொதல் தடவை போடுறேன் எண்ணெயை ஊற்றி அப்பத்தை நான் உள்ளே போடுறேன்னா அந்த 3 அப்பம் ஒழுங்காக வருமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அது எதனாலன்னு தெரியாது. 3 அப்பம் சில நேரத்துக்கு அடி பிடிக்கலாம், கொஞ்சம் ஒழுங்காக வராமல் இருக்கலாம். ஆனால் அடுத்ததுலேருந்து கரெக்டாக வந்துடும். நான் சொன்ன மாவு பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா தடவை கரெக்டாக வரும். அந்த தடவை எண்ணெயில் போடும்போது அது கொஞ்சம் சரியாக வராமல் இருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் போடும்போது கரெக்டாக வந்துடும். அப்பத்தை வந்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வந்து எண்ணெயில் ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பம் வந்து ரொம்பவே சூப்பராக ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலருக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து மாறிடும். அதே நேரத்தில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா எண்ணெயில் போட்ட உடனே வெளியே உள்ள லேயர் வந்து டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காகி அது கருகி போன மாதிரி மாறிடும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் பொரிக்கிறதுக்கும் தேவையே கிடையாது. நம்ம குலோப் ஜாம்லாம் ஒன்றும் பொரிக்கலை. லோ ஃப்ளேமில் பொரிச்சிடாதீங்க. ஓரளவுக்கு நல்ல எண்ணெய் சுட்டக்கப்புறமா உள்ளே போட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு, நல்லா உப்பி வர அளவுக்கு மாறுற அளவுக்கு நீங்கள் அப்பத்தை பொரிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப மொறுமொறுப்பாக உங்களுக்கு அப்பம் வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.